பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான். மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய், படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கோவையை பொறுத்தவரை RSS உடைய ஒட்டுமொத்த நாக்பூர் தலைமை வந்து உட்கார்ந்துருக்காங்க. கோவையில வந்து அண்ணாமலை எப்படியாவது டெபாசிட்டாவது வாங்க வச்சு போறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS தலைமை, நாக்பூர் RSS தலைமை கோயம்புத்தூர்ல மையம் கொண்டிருக்கு. ராகுல் காந்தியுடைய பரப்புரை, நம்முடைய தலைமை ஸ்டாலினுடைய பரப்புரை என்பதை கண்டு இப்ப நடுநடுங்கிட்டு இருக்காரு, ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. ஏற்கனவே உங்க வாக்குப்படியே திமுக காங்கிரஸ் விட்டு கொடுத்துருச்சுப்பா. 10 வருஷம் மோடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நான் அண்ணாமலையை கேட்கிறேன், அண்ணாமலை ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்டு இருந்தியா இல்ல ஆட்டு புழுக்கையை சாப்பிட்டு இருந்தியா? இன்னைக்கு சீனா வந்து இந்தியாவுக்குள்ள புகுந்து 30 கிராமங்களை இன்னைக்கு கைப்பற்றி வைத்து இந்தியாவில் பெயர் சூட்டப்பட்ட 30 கிராமங்களுக்கு அவன் பெயர் சூட்ட அவன் கையில இருக்கு. 56 இன்ச்சு மோடி, 56 இன்ச்சு மோடி. அங்கே அண்ணாமலை பிரியாணி உறுதி, ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டின்னு எல்லாம் சொல்றாங்க. திருமுருகன் காந்தி கூட ஆட்டுக்குட்டியை குடிச்சு ஊர்வலம் போயிருக்காரு. ஆட்டு புழுக்கை, ஆட்டு புழுக்கை அண்ணாமலை அங்கே கோயம்புத்தூரில் பண்ணினால் சரியா இருக்கும் கருதிதான் கோவையில பண்றாங்க. இதுல வந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ண, அண்ணாமலை தான் தோத்துட்டாரு, அவரே ஒத்துக்கிட்டார்ல. நான் 2ஆவது இடத்துக்கு போவனா 3ஆவது இடத்துக்கு போவனான்னு சொல்ல முடியாது. ஆமா, அதான் கள நிலவரம். அதனால அண்ணாமலைக்காக சிறப்பாக வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனைக்கு போக வேண்டாம். அது மாதிரிதான் கவுண்டரின மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த மக்கள் ஆடக்கூடிய டான்ஸ் ஆடினாப்புல மக்கள் ஏமாத்துவாங்களா? அந்த மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? விடுதலை என்ன திட்டம் இருக்கு? பாஜக திட்டமே இல்ல. கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு தேர்தலுக்கெல்லாம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக இப்ப வந்த செய்தி என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரை மையமா வச்சு சுற்றுவழி அதாவது சூறாவளித்தனமாக பயணம் சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பா அந்த வள்ளிக்கும்மிங்கிற பாட்டுலாம் நேற்று பாத்தீங்கன்னாக்க பயங்கர பிஸியாக ஆடி இருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த வள்ளிக்கும்மியோட பாட்டை இன்னும் விரிவுபடுத்தணும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. முதல் கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல தூத்துக்குடி நெல்லை புயல், ஒக்கி புயல், இதுக்கெல்லாம் நாங்க என்னென்ன பண்ணணும்? இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தாரை வார்த்தது என்ன? இதோபா தூத்துக்குடி தொழிற்சாலை, இதோபா மதுரையில் 1 லட்சம் பேர் வாழ்வாக்க தொழிற்சாலை, இதோ கண்ணு கட்டி தெரிவார் ஒசூரில் நாங்கள் கட்டிய மிகப்பெரிய பாலம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. தேர்தலுக்கு பின்னாடி நீங்க பார்த்தா கீழ்பாக்கம் மருத்துவமனை ஒரு மாதிரி போடுங்க. இந்த பாஜக நிக்கிறவன், பாஜகவை நம்பி நிக்கிற அத்தனை பேரையுமே மருத்துவமனையில கீழ்பாக்கம் மனநலை நோய் மருத்துவமனையில சேர்க்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கே தவிர ஆரோக்கியமான பேச்சுக்கள். 10 ஆண்டுகளை பண்ணா என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லல. இன்னும் தேவையில்லாத கருத்துக்கள் மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் மக்களை இழிவுபடுத்துகின்ற, கேலிப்படுத்துகின்ற, ஒரு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒரு பேச்சுக்களும் கேலி பேச்சுக்களாக தான் அவருடைய தேர்தல் இருக்கே தவிர நீங்க மக்களை ஏமாற்றுகின்ற தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலைதான் கடவுளை சொல்றது, 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 இந்த மத்தியில் சொல்றது. அது மாதிரிதான் கவுண்டரின மக்களை ஏமாற்றுவதற்காக
மக்கள் ஆடக்கூடிய டான்ஸ் ஆடினாப்புல மக்கள் ஏமாந்துருவாங்களா? அந்த மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? விடுதலை என்ன திட்டம் இருக்கு? பாஜக திட்டமே இல்ல. இப்படி அந்த மக்கள்கிட்ட போய் நரிப்பொருள் ஆட்டாது, இதெல்லாம் மக்களை ஏமாறுகின்ற வேலை. மக்கள் ஏமாற மாட்டார்கள். பாஜக விரிக்கின்ற இந்த சாதி வலையில் நிச்சயமாக பாஜக நிச்சயமாக தோற்கும். மக்கள் விழமாட்டார்கள். ஏப்ரல் 12 ராகுல் காந்தி அவர்களும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதை எப்படி முதல்ல பாக்குறீங்க? ஏன் 2 பேரும் சேர்ந்து கோயம்புத்தூர் டாக்டர் பண்ணாலும் கேள்வி இருக்கா இல்லையா? அதாவது தமிழ்நாட்டுல எங்க பிரச்சாரம் பண்ணாலும் இந்த கேள்வி கேட்பீங்க. ஏன் மதுரையில பண்றாரு, ஏன் சென்னையில பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இது. இதுல வந்து ஒரு குதர்க்கமோ ஒரு பெரிய விளக்கம் இல்ல. இந்தியா கூட்டணி அமைத்த பிறகு ஒட்டுமொத்தமாக தேர்தல் பிரச்சாரத்தில் அனைத்து இந்தியா குறிப்பாக தமிழகத்தில் திராவிட கூட்டணி தலைவர்களா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணல. அது கோயம்புத்தூரில் பண்ணினால் சரியா இருக்கும் கருதிதான் கோவையில பண்றாங்க. இதுல அண்ணாமலையை டார்கெட் பண்ண, அண்ணாமலை தான் தோத்துட்டாரு, அவரே ஒத்துக்கிட்டார்ல. நான் 2ஆவது இடத்துக்கு போனா 3ஆவது இடத்துக்கு போனான்னு சொல்ல முடியாது. ஆமா, அதான் கள நிலவரம். அதனால அண்ணாமலைக்காக சிறப்பாக வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனைக்கு போக வேண்டாம். அதெல்லாம் கிடையாது. கள நிலவரம் காலி. நான் நேற்று கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தேன். கோயம்புத்தூர் தலைமை தேர்தல் அலுவலகம் பாஜக அலுவலகத்துல ஒரு குருட்டு கிழவி 80 வயசுக்கு மேல கிழவி மட்டும் தான் உட்காந்துருச்சு தலைமை தேர்தல் அலுவலகத்துல. யாருமே இல்ல. யாரு அந்த கிழவி? என்னமா இங்க உட்காந்துருக்குன்னு கேட்டா, இது எம்ஜிஆர் கட்சியாம்ல, எனக்கு 500 ரூபாய் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்லுது. அது மாதிரியான நிலவரம் தான் பாஜக நிலவரமே தவிர, குருட்டு கிழவி கையில எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லிட்டு பாஜக கொடியை கொடுத்துட்டு போயிருக்காங்க. கோயம்புத்தூர் தலைமை அலுவலகத்து நிலைமை தான். அதனால கள நிலவரம் மிக மோசம் பாஜக. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவில், பாண்டிச்சேரியை பொறுத்தளவில் 40 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும். அதுல மாற்றமான கருத்தும் கிடையாது. அதனால ராகுல் காந்தி வயநாட்டிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் அவருக்கு பிரச்சாரத்துக்கு அந்த தேதியில வசதியா இருக்கு. அதனால கோயம்புத்தூரை தேர்வு செய்திருக்கும் தவிர பாஜக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு ஒரு தூசி. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல அவங்க ஒரு அணியாவே இல்லை. அந்த அணியை கண்டு அச்சப்பட வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. ஏன்னா அது ஒரு அணியாவே இல்லை, ஒரு பிணி. தமிழ்நாட்டை கொடுத்த பிணி. இந்த பிணிக்கு சரியான பாடத்தை நாட்டு மக்கள் வழங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசுவது ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணிக்கு, இந்தியாவுக்கு அது பரப்புரையாக அமைகின்றது. கோவை திருப்பு முனையாக பரப்புரையில் அமையும். கோவையை பொறுத்தவரை RSS உடைய ஒட்டுமொத்த நாக்பூர் தலைமை உட்கார்ந்துருக்காங்க. கோவையில அண்ணாமலை எப்படியாவது டெபாசிட்டாவது வாங்க வச்சுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS தலைமை, நாக்பூர் RSS தலைமை கோயம்புத்தூர்ல மையம் கொண்டிருக்கு. யார் மையம் கொண்டாலும் சரி, கோல்வார்காரே திரும்ப கோயம்புத்தூருக்கு எதிர்த்து வந்தாலும் சரி, சாவார்காரே சாகாத சத்தம் எதிர்த்து வந்தாலும் சரி, அங்கே அண்ணாமலை பிரியாணி உறுதி. ஆட்டுக்குட்டின்னு எல்லாம் சொல்றாங்க. திருமுருகன் காந்தி கூட ஆட்டுக்குட்டியை குடிச்சு ஊர்வலம் போயிருக்காரு. ஆட்டு புழுக்கை அண்ணாமலை அங்கே மிகப்பெரிய கேவலம். தமிழ்நாட்டுல 40 தொகுதிய நான் பிரச்சாரம் பண்ண போறேன், நாங்க 2026 சொன்னார்ல, அண்ணாமலை மாதிரி இந்தியாவுல 2024 அவமானப்படக்கூடிய யாரும் கிடையாது. அதனால ராகுல் காந்தியுடைய பரப்புரை, நம்முடைய தலைமை ஸ்டாலினுடைய பரப்புரை என்பதை கண்டு இப்பயே நடுநடுங்கிட்டு இருக்காரு, ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. ஏற்கனவே யாருமே இல்ல பாஜக கோயம்புத்தூர்ல, மைதானம் காலி. நீங்க அதை விட கேவலம் என்னன்னு பாருங்க, 40 தொகுதியில் இருக்கக்கூடிய பாஜக காரன் பூரா, அப்ப 40 தொகுதியில எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்க. ஊருக்கு 10 பேர் இருக்காங்க. இந்த 10 பேர் எல்லாம் சேர்ந்து மைதானம் காலி. தலைமை தேர்தல் பணிமுறையில ஆளே இல்லை. இதான் நிலவரம், கள நிலவரம். அதனால RSS அங்க தலைமை மையம் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ராகுல் காந்தி வருகைய, நம்முடைய தலைமை ஸ்டாலினுடைய வருகையை கண்டு
அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறார்கள், ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை என்பதுதான் களத்தின் நிதர்சனமான உண்மை. அண்ணாமலை வந்து பெருசா என்ன சொல்றாருன்னா, கச்சத்தீவு பாத்தீங்கன்னா காங்கிரசும் திமுகவும் செய்த சரி அப்படின்னு இன்னைக்கு உலகம் இந்தியா முழுக்க கச்சத்தீவு பிரச்சனை பெருசாக்கிட்டாங்கல்ல, அதெல்லாம் அண்ணாமலை உருவாக்குறாரு. அண்ணா அதாவது மதுரையில ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மதுரை நீங்க பார்த்தா தெற்குச்சியனுடைய பெரிய திருவிழா ஆத்துல அழகிற நிகழ்ச்சி வைகை ஆற்றுல. ஆனா யாரும் அழகரையும் பார்த்திருக்க மாட்டான், ஆற்றையும் பார்த்திருக்க மாட்டான். அந்த அளவுக்கு கூட்ட நெருக்கடி. நான் அழகரை பார்த்துட்டு வெளியே வந்துவாங்க. அப்புறம் அதான் நல்ல பழமொழி சொல்லுவாங்கடா, ஆத்தையும் பார்க்கல அழகரையும் பார்க்கல ஏன்டா தவறுன்னு வாங்க. அது மாதிரி அண்ணாமலைக்கு கச்சத்தீவும் தெரியாது, லடாக் தெரியுமா? இன்னைக்கு சீனா இந்தியாவுக்குள்ள புகுந்து 30 கிராமங்களை இன்னைக்கு கைப்பற்றி வைத்து இந்தியாவில் பெயர் சூட்டப்பட்ட 30 கிராமங்களுக்கு அவன் பெயர் சூட்டு அவன் கையில இருக்கு. 56 இன்ச்சு மோடி, 56 இன்ச்சு மோடி சீனா கிட்ட, சீனாவில இந்தியாவுடைய எல்லை பகுதியை பறிகொடுத்து உட்கார்ந்து இருக்கிறார். அருணாச்சல பிரதேசம் எங்களுக்கு தான் சொந்தம் உள்ள வந்துட்டான். லடாக் பகுதியில பறிகொடுத்துட்டான். பாகிஸ்தான் உள்ள வந்துகிட்டான். நேபாளத்துலதான் ராமர் பிறந்தாரு சொல்லிட்டு அவன் உள்ள வர்றான். இலங்கையை சீனா ஆக்கிரமிப்பு ராமேஸ்வரத்தை கைப்பற்ற போறான். ராமேஸ்வரத்தை சீனா கைப்பற்றி அதை ஒரு பாண்டிச்சேரி மாதிரி யூனியன் ஆக்க போறான் சீனா. இதெல்லாம் மோடி ஆட்சி நடந்துருக்கு. லட்சத்தீவை உங்க வாக்குப்படியே திமுக காங்கிரஸ் விட்டு கொடுத்துருச்சுப்பா. 10 வருஷம் மோடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நான் அண்ணாமலையை கேட்கிறேன், அண்ணாமலை ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்டு இருந்தியா இல்ல ஆட்டு புழுக்கையை சாப்பிட்டு இருந்தியா? 10 ஆண்டுகள் உங்கதான ஆட்சி இருக்கு. ஏன் நீங்க வாங்கிருக்கலாம்ல? ஒரு மீனவனாவது நீங்க காப்பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு மீனவங்களை சுட்டுட்டு தானே இருக்கான். நீங்களும் வலிய போட்டான ஆதரிக்கிறீங்க. இந்தியாவுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களையும் அனைத்து எல்லை பகுதிகளையும் காவு கொடுத்த கூட்டம் 56 இன்ச்சு மோடி கூட்டம். அதுக்கு வக்காலத்துக்கு வெக்கங்கட்ட பேர் தான் அண்ணாமலை. ஆனா கச்சத்தீவு என்பது இவர்கள் 10 ஆண்டுகள் என்ன தூங்கி கொண்டாரா மோடி? என்ன செஞ்சாரு? அதனால இப்ப இதை திசை மாற்றுவதற்காக தேர்தல் பரப்புரையில் அவர்கள் செய்த சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு துப்பற்ற வக்கற்ற கூட்டமாக அண்ணாமலை கூட்டம், மோடி கூட்டம் இதை பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா இது ஒரு விவாத சூழல். இந்த மாதிரியான சூழலை அண்ணாமலை குறித்து கடுமையான விமர்சனம் முன் வச்சிருக்கீங்க. அப்படியே மக்கள் பாருங்க. நன்றி, வணக்கம்.